குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 7, 2026 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஜூன் 13 சனிக்கிழமை 2026 இந்த வாரத்துக்கான மகர ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரத்துல உங்க ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கும் மற்றும் சந்திரன் 4 ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுது. அது ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகத்துல இருக்கும்போது உங்க ராசிக்கு எது மாதிரியான தன்மையை பலன்களை வெளிப்படுத்துன்றத இந்த காணொலியில முழுதா சொல்றேன். 2வது மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக நட்சத்திர பலனும் சொல்கின்றேன். அது இல்லாம இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம், ஆன்மீக பரிகாரம் இதை பற்றி இந்த காணொலியை முழுசா சொல்றேன். காணொலி முழுதா பாருங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள். இந்த வாரத்துல கிரகச்சாரங்கள், கோச்சார கிரக நிலையில பார்க்கும்போது இந்த வாரத்துல மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா அற்புதமாக தான் இருக்கின்றது. இந்த அடிப்படை பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்க வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டுல மீனத்துல உபஜயஸ்தானத்துல, அதாவது உபஜயஸ்தானம்ன்றது மறைவு ஸ்தானத்துல இருக்கின்றது. அது 2ஆம் இடமா இருந்தாதான் உபஜயஸ்தானம். மறைவு ஸ்தானம்ல 3ல இருக்கு. ஆனால் இன்னொரு ஜெயஸ்தானம் கூட சொல்லலாம். என்ன காரணம் கேட்டா, குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் அது ஜெயமாக மாற்றப்படுகின்றது. உங்க ராசியினுடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி கொடுக்குது. அதனால உங்க ராசியிலிருந்து உங்க ராசிநாதன் இருக்கிற இடம் ஒரு விதமான தைரியம், ஆற்றல், ஒரு ஒழுக்கம், ஒரு நன்னெறி இதெல்லாம் கொடுக்கறதா இருக்கு. அது 3ல இருந்தாலும் பொதுவாக பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 இடத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. வலிமைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சனியை நட்பு வீட்டுல இருக்கிறதுனால, குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான ஆற்றல், உங்க ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. உங்க ராசிநாதனுடைய ஸ்ட்ரென்த் பொறுத்து தான் இந்த வாரத்து பலன்கள் நம்ம எடுக்கிறதா இருக்கும். 2 ஜூன் குரு மிதுனத்திலிருந்து உங்க 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு நகர்ந்துடுச்சு. அதாவது உச்ச குருவா கடகத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஜூன் 8ஆம் சுக்கிரன் உங்க 6ஆம் வீட்டுல மிதுனத்துல இருந்த சுக்கிரன் புதனுடன் இப்போ குருவுடன் 8ஆம் தேதி இணைகின்றது. அதாவது இந்த வாரத்துல மிக முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன் இடப்பெயர்வு ஏற்படுகின்றது. அப்புறம் வழக்கமா பார்த்த சூரியன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுல இருக்கு. அப்புறம் செவ்வாய் உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல இருக்கின்றது. அது ஆட்சியிலே இருக்கின்றது. 2வது அது 4ஆம் இடத்துல இருக்குது, நிஷ்பலம் சொல்லுவாங்க. இருந்தும் அது ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஒரு விதமான திக்பலம் கொண்டுதான் உள்ளது. 2வது புதன் 6ல மறைவு. ராகு கேது, உங்க 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, 8ல சிம்மத்துல கேது உள்ளது. இது ராகு கேது பிடியில எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போறதுனால இது ஒரு விதமான கால சர்ப்ப தோஷமாக தான் இருக்கும். அதனால காரியங்கள் பொதுவா தடை தாமதம் கொண்டுதான் நகரும். இறுதியில வெற்றி அடைவதாக இருக்கும். கிரக நிலை அந்த தன்மை கொண்டு, முக்கியமாக உச்சகுரு கடகத்தை சென்று அது பார்வை பலனால இந்த கால சர்ப்ப தோஷ தடை கூட நிவர்த்தி ஆகுவதாக தான் இருக்கும். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இந்த 7 வருட சனி இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி ரொம்ப அவசரப்பட்டிருப்பீங்க. அதோடைய பிடி முழுசா உங்க ராசிநாதனுடைய பிடி முழுதாக விலகி விட்டது. அதனால உங்க ராசி பகவான் ராசிநாதன் 3ல இருக்கிறதுனால ஒரு தைரியம், ஆற்றல் கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே சொன்னாம 3, 6, 11 இடத்துலலாம் பாப கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அது யோகத்தை தான் கொடுக்கும். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை கொடுக்கதா இருக்கும். அது இத்தனை காலங்களா நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இனிமேல ஒரு விதமான தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக தான் இருக்கும். இந்த 7 வருட சனி மாறினது குருவை உங்க 3ஆம் இடத்தை பார்ப்பதனால ஒரு சிறப்பான நாட்களாக தான் இனிமேல் நகர்ந்து செல்லும். இந்த அடிப்படையில சந்திரனுடைய இடப்பெயர்வு தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஜூன் 7, 8 அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் கும்பத்துல ராகுவுடன் இருக்கின்றது. அது உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீடு. அது பாவ கிரகம், தேய்ப சந்திரனும் ராகுடன் இருக்கிற ஒரு கிரகண தோஷம் தான். அதாவது வார்த்தைகளை, நீங்க பேசும் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அது மனம் சார்ந்து, உடல் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தை சார்ந்த, முக்கியமா குடும்பத்தை தான் பேஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் எழும். அது வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை போதி மட்டும் குடும்ப சார்ந்த சூழல்ல தான் ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் முதல்ல அவிட்ட நட்சத்திரத்தெல்லாம் முதல்ல உட்காரும். அவிட்ட நட்சத்திரன்றது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயை பார்த்தா உங்க 4ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்ப சார்ந்த விஷயங்களை, உங்களுடைய பேச்சு இதெல்லாம் ரொம்ப வீரியமா இருக்கும். போதி மட்டும் அதை குறைத்து கொள்ள. இருந்தும் குரு பார்வை எங்க மகர ராசியை பார்ப்பதனால அது சுபத்தனமா தான் வரும். நியாயமான விஷயங்களை நீங்க கோவப்பட்டு பேசினாலும், ஆவேசமா இருந்தாலும் கேட்கறவங்க கொஞ்சம் அடங்கி தான் போவாங்க. இருந்தாலும் அது உங்களுக்குள்ள எதுக்கிடாது நம்ம கேட்டன்ற ஒரு இது இருக்கும். போதி மட்டும் அது அது வீரியத்தை கம்மி பண்ணிக்கங்க. தாயாரின் உடல்நிலை நல்லா இருக்கும். தாயார்கிட்டையும் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொண்டாங்க. தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு உதவி பண்றதா இருப்பாங்க. அதே செவ்வாய் உங்க 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால
அந்த 2 நாள் தொழில் நிலையிலையும் ஒரு பொருளாதார நிலையிலும் கொஞ்சம் ஏற்றம் கூடிய நாளாக தான் இருக்கும். போதை மட்டும் அந்த வார்த்தையில மட்டும் கோவத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அந்த 7-8 தேதியில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சதய நட்சத்திரம் செல்கின்றது. அது ராகுடைய சதய நட்சத்திரம். இந்த ராகுடைய சதய நட்சத்திரம் செல்லும் போது நீங்க ரொம்ப கவனமாக இருக்கட்டும். அது முன்னாடி இருந்த அந்த நியாயமான விஷயங்கள்லாம் வந்து இப்ப எதிர்மறையா திரும்பும். அதாவது நீங்க முன்னாள் கேட்ட பிரச்சனை எல்லாம் வந்து ராகு நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது அது உங்களுக்கு எதிராக திரும்பும். அது உங்க மனக்கவலையும் ரொம்ப இதையும் உண்டாக்குவதாக இருக்கும். போது மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்க 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது, ஒரு விதமான தோஷம் தான் அது. ராகு தோஷம் என்று சொல்வார்கள். 2வது கால சர்ப்ப தோஷத்துக்குள்ள ராகு இதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்பட்டதுனால இது வந்து ஒரு விதமான கால சர்ப்ப தோஷம். தடைகள் தாமதங்கள் தான் கொண்டு நகரும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போதிய மட்டும் ஆலை வழிபாடு தியான யோகா செய்து கடந்து செல்லுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் செல்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரத்து அதிபதி யாருன்னா குரு. குரு வந்து உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு, காதலங்காதை உறவு, பார்ட்னர்ஷிப்ல செய்யற வியாபாரங்கள்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஒரு சிறப்பான அந்த பூரட்டாதிக்கு நகரும் போது, அதாவது 7-8 தேதியில அந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது கணவன் மனைவி உறவு சந்தோஷமா இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்குதுன்றது அர்த்தம். 2வது வந்து இது மீனத்திலையும் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒருவித கஜகேசரி யோகம் கொண்டுதான் அந்த நட்சத்திர தன்மை கொண்டு இருக்கின்றது. அதனால வந்து அன்றைய பொழுது வந்து சிறப்பு தான். அதாவது திங்கக்கிழமை மதியானத்துக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் மேல விலகி இருக்கும். இந்த அடிப்படையில் வந்து ஜூன் 7-8 தேதியில இந்த தன்மையில இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அதாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மீனத்துல உங்க 3ஆம் வீட்டுல சனியுடன் வந்து சேருது. அதாவது தேய்பிர சனியை வந்து ஒரு வித பாப கிரகம். உங்க ராசிநாதனோட சனி சேர்றதுனால ஒரு விதமான குரு பார்வை இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். தைரியமான முடிவுகளும் எடுப்பீர்கள். அதே ஆரம்ப கட்டம் ஜூன், அதை செவ்வாய்க்கிழமை காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை மதியானம் அது பார்த்தீங்கன்னா அது பூரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி நைட்டு அது மதியானத்துக்கு மேலே இருந்தது தான் அப்படியே தொடர்வதா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு செல்லும். அதாவது ஜூன் 9 வரைக்கும் இருக்கும். ஜூன் சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா அது உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்று விடும். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும்பொழுது ஒரு தடை தாமதம், ஒரு சோர்வு, தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து ஒரு விதமான அசதி, இதெல்லாம் செய்யற வேலை நல்லாவே தெரியும். அதை எடுத்து போட்டு செய்யறதுல ஒரு சுணக்கம் இருக்கும். இருந்து அந்த குரு பார்வை இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் கொண்டு இருக்கிறதுனால காரியங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் சிறப்புடையதாகவே அமையும். 2வது கால சர்ப்ப தோஷம் கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் கொண்டே நகரும். இருந்தும் சிறப்புடைய நாளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா புதன் நட்சத்திரத்துல சந்திரன் இணையும் போது புதன் உங்க வீட்டுல இருந்து 6ல வந்து இருக்கிறதுனால, புதன் மறைவா இருக்கிறதுனால பணம் பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் பண்ணி கையாளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாம். புதிய ஒப்பந்தங்கள், திட்டங்கள் இதெல்லாம் ஆட்சி வீட்டுல தான் இருக்கு. இருந்தும் நன்கு படித்து பார்த்து எல்லாம் 1க்கு 2 முறை ரீசெக் பண்ணிட்டு அதை செயல்படுத்துங்கள். ஏன்னா ஜோதிடத்துல வந்து 6ஆம் இடம்ன்றது மறைவு. அது புத்திகாரகன் ஆட்சியில இருந்து மறைவா இருக்குது. அது மன ரீதியா நல்லா இதுவா இருந்தாலும் புத்தி ரீதியாக அதை எடுத்து கொடுக்காது. ஆனா அது வந்து 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அது தனுசை பார்க்கறதுனால இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு ஆலோசனை நீங்க சொல்றீங்கன்னா அந்த ஆலோசனை உங்களுக்கு எதிராக திரும்பும். நீங்க சொல்றது தப்புன்றது வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்படிதான் அது நடைபெறுவதா இருக்கும். அதனால போதிய மட்டும் அன்றைய பொழுது வந்து வாக்குவாதம் தவிர்த்து கொள்ளுங்கள். என்னைக்குன்னா ஜூன் 10ஆம் தேதி அந்த இறுதி நேரத்துல, அதாவது புதன் வாரியா இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் வரும். மதியானத்து மேல கண்டிப்பா நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 11, 12 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மேஷத்துல செல்கின்றது. மேஷத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கின்றது. அது உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீடு. அது 4ஆம் வீடுன்ற போது நிஷ்பலம் தான், பலம் இழந்தது. ஆனா செவ்வாய் அங்கு ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது வலிமையோட தான் இருக்கும். தாயாரின் உடல்நிலை சரிந்தா கூட அதுக்கான மருத்துவம் கிடைக்கும். அது உடல் நலன் வந்து தேறி வரதா தான் இருக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் காலதாமதம் இருந்தாலும் அது உங்களுக்கு சாத முடியதாக மாறும். கொஞ்சம் வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். 2வது ராகு அது இதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடிப்படுதுனா இது ஒரு கால சர்ப்ப தோஷம் கொண்டுதான் இருக்கின்றது. 2வது உங்க வீட்டுல இருந்து 2வது வீட்டுல ராகு இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாக வெளிப்பட்டுதான் இருக்கும். அது சந்திரன் வந்து இதோட சேர்றதுனால தேய்பிரியா இருந்தாலும் அது ஒரு விதம் சந்திரமங்கல யோகத்தை தான் கொடுக்கறது. அதனால அந்த அசையா சொத்துக்கள், அந்த முயற்சிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இழுபறிக்கு பின் வெற்றி கிடைப்பதாக இருக்கும். அது அடிப்படை பார்க்கும்போது சந்திரன் வந்து முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அது கேதுரி நட்சத்திரம். அது அன்னைக்கு 8ஆம் தேதி 8ல வந்து கேது சிம்மத்துல இருக்கிறதுனால போதிய மட்டும் வந்து மனம் வந்து ரொம்ப ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கும். அன்றைய பொழுது வந்து எந்த இதுமான முடிவும் எடுக்க வேண்டாம். அது ஜூன் 11, அதாவது மதியம் வரைக்கும் அது இருக்கும். மதியத்துக்கு மேல வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பரணி நட்சத்திரத்துக்கு வரும்போது பரணி வந்து அதிபதி வந்து சுக்கிரன் வந்து குருவுடன் இணைஞ்சிருது. அதனால வந்து கணவன் மனைவி ஒரு காத நட்பு, ஒரு தாம்பத்திய சந்தோஷம் இதெல்லாம் வந்து ஜூன் 11, 12 காலகட்டத்துல இருப்பதாக இருக்கும். குடும்பத்திலும் ஒரு வித மகிழ்ச்சியும் நிலவும். அப்புறமா சந்திரன் கடைசியா வந்து கார்த்திகை நட்சத்திரம் போகும்போது, கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரியன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அன்றைய காலகட்டம் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும்.
தந்தை அறிவுரை ஆலோசனை, உங்களுடைய படைப்பாட்டு சிந்தனையே கொஞ்சம் நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கும், ஒரு ஆளுமை இருக்கும், பேசுறதுல ஒரு கணீர்னு பேசுவீங்க, தைரியம் ஆற்றல் அதுக்குள்ள ஒரு ஒழுங்குத்தனம் இருக்கும். ஏன்னா உங்க 3ஆம் இடத்துலயும் சனி இருக்கிறதுனால, சனியை குரு பார்ப்பதனால உங்க அரசியல்வாதிகளா ரொம்ப சிறப்புடைய காலகட்டமா இருக்கும். இதெல்லாம் வந்து 4ஆம் வீட்டோட தொடர்புடையதா இருக்கும். அண்ட் எப்பொழுது வந்து நிலம், மனை, வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி சந்திரன் வந்து அதே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரிஷபத்துக்கு போகும்போது, ரிஷபத்திலேயே வந்து சூரியன் இருக்கிறதுனால, அது உங்க 5ஆம் இடம் இருக்கிறதுனால, வார தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சனிக்கிழமை தான் உங்களுக்கு எல்லா அந்த வார நாட்களோட சனிக்கிழமை சூப்பரா இருக்கும். 2வது சனியை 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் காலதாமதம் கொஞ்சம் இதுதான் இருக்கும் தவிர மற்றபடி அன்றைய நாள் சனிக்கிழமை, வார இறுதி சனிக்கிழமை நல்லாவே இருக்கும். தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும், இதுவா இருக்கும். பிள்ளைகள் வழியில வந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். தந்தை வழி சார்ந்த உறவுகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பார்கள். உங்க ராசி நாதனை வந்து சனி பார்க்கறதுனால உங்க கிரக உங்க வீட்டு மேல இருக்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் துடைக்கப்பட்டதா இருக்கும். இப்போ முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், மன உளைச்சல் இருந்து கொஞ்சம் நீங்கி வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பதாக இந்த வாரம் இருக்கும். வியாபார ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு புதிய யுக்திகள்லாம் வரும், பொறுப்புகள்லாம் வந்து இது இருக்கும். போட்டியாளர்கள் வந்து உங்களை விட்டு விலகுவாங்க. அந்த குருவன் சுக்கிரனை வந்து 7ல இணைக்கிறதுனால புதிய பார்ட்னர்ஷிப்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். 4ஆம் வீட்லயே வந்து சுகஸ்தானத்திலேயே வந்து லாபாவதி செவ்வாய் இருக்கிறதுனால, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், தோட்டம் தரவு எல்லாமே நல்லா இருக்கு. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்ல காலம் தான். இருந்தும் 2ல வந்து ராகு இருக்கிறதுனால திடீர் பணம் வரா மாதிரி திடீர் செலவுகளும் வரும். அதன் போது மட்டும் சேமிப்புல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமண வயது உள்ளவர்கள்லாம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கை கொடுதா இருக்கும். கடன் மனைவி உறவு அதிகரிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்க லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற பிற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அதுலதான் ராகு உட்காந்து இருக்கிறதுனால அதுலதான் வார்த்தைகளை தான் வந்து இது பண்ண பார்த்து பேசுங்கள். பணம் வந்து யாருக்கும் கடனா கொடுக்கறது, வாக்குறுதியில கொடுக்கறத வந்து போதி மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில உங்க வீட்டுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதுல உத்திராட நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது சூரியன் நட்சத்திரம், அது உங்க சூரியனை வந்து உங்க 5ல இருக்கிறதுனால உங்க நிர்வாக திறமை வந்து வெளிப்படுவதா இருக்கும். அரசு துறையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் வந்து முடியும். தந்தை வழி ஆதரவு வந்து கிட்டுவதா இருக்கும். இது அடுத்து பார்த்து திருவோண நட்சத்திர சந்திரன் வரும்பொழுது ஒரு விதமான சாதகமான இதுதான், வெற்றி வந்து கலைத்துறை இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்கு சந்திரன், அதாவது சந்திரன் இருக்கும்பொழுது, அதாவது செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல உங்க நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அபரிதமான ஆற்றல் வெளிப்படுவதா இருக்கும். ரியல் எஸ்டேட் கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்களை கிடைக்கும் வாரமா இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வார அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 6, 8, 9. வார அதிர்ஷ்ட திசையும் பார்த்தா மேற்கு, தெற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா வெள்ளை, கருநீலம். இந்த ஆன்மீக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 8ல வந்து கேது இருக்கிறதுனால போதிய மட்டும் அதோடைய தோஷ நிலையை குறைக்கிறதுக்கு, இந்த கால சார்பு தோஷம் குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வந்து கால பைரவருக்கு வந்து நல்ல நிதி ஏற்றி வழிபடுவது, அந்த கண் திஷ்டி தடைகள்லாம் வந்து அகற்றுவதா இருக்கும். வியாழக்கிழமைனா வந்து கொண்டகடை மாலை சாத்தி தட்சிணாமூர்த்தி குருபவனை வணங்கலாம். தினமும் வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுறது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் காலை எழுந்து பண்றது நல்லது. இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்த வாரம் வந்து எதிர்மறையான ஆற்றல்கள் குறைந்து நேர்மறையான ஆற்றல்கள் இன்னும் அதிகரிக்கும். அதனால் மகர ராசிக்காரன தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லா பல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். உங்க ராசி கொண்ட நட்பு எடுத்து உருவெடுத்து காணொலி வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் இந்த சேனலுக்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது. அதனால் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.